டேய் கேக்குறல பதில் சொல்லு. மம்மி புடவை நீங்களா வாங்கிட்டு வர சொன்னீங்க? ஆமாடா, நான் நாளைக்கு ஃபங்க்ஷன் போறதுக்காக சந்தோஷ் கிட்ட saree வாங்கிட்டு வர சொன்னேன். அதை எதுக்கு அவ கேட்டிட்டு இருக்கா? அப்படியா? அந்த டிரைவரு அம்மாயிட்ட கொடுத்துருன்னு சொன்னாரு. அப்புறம் ஏன்டா அந்த புடவை அவகிட்ட போய் கொடுத்த? உங்க மம்மின்னு தானே கூப்பிடுவேன், அஞ்சமாவை தானே அம்மான்னு கூப்பிடுவேன், அதான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். மாயா, என்னடி இவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்க? போய் அவ கட்டிட்டு இருக்க புடவை போய் வாங்கிட்டு வாடி. மம்மி மம்மி, அஞ்சம்மா ஆசை அந்த புடவை கட்டிட்டு இருக்கேன், அது மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் மாற்றி கொண்டு போய் கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு நீ போய் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. டேய், நீ பண்ண தப்புக்கு நான் எதுக்குடா அந்த புடவையை விட்டு கொடுக்கணும்? அது எனக்காக சந்தோஷ் வாங்கி கொடுத்த புடவைடா. வேணும்னா நான் இங்கேயே இருக்கேன், நீயே போய் அதை வாங்கிட்டு வா போ. மம்மி உங்களுக்கு வேணும்னா டாடி கிட்ட சொல்லி வேற புடவை வாங்கிட்டு வர சொல்கிறேன். டேய், இப்ப நீ போய் வாங்கிட்டு வரியா இல்ல நான் போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வரவா? வேணாம் வேணாம், நானே வாங்கிட்டு வரேன். போ. அஞ்சம்மா. என்ன அஸ்வந்த், என்ன பேசிட்டு இருந்த? அஸ்வந்த், இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கா, இதுல உங்க அப்பாவோட அன்பு தெரியுதா? அஞ்சம்மா கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியலையே. என்ன அஸ்வந்த், நான் பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பதில் சொல்லாம இருக்க. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அஞ்சம்மா. இப்போ என்ன பண்ணலாம்? சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சொந்தக்காரன் காலிலேயே விழுந்துடலாம். அஞ்சம்மா ஒரு நிமிஷம். என்னடா? மம்மி, அஞ்சம்மா பாவம் அந்த புடவையை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் பிரச்சனை பண்ணாம அவங்கள விட்டுருங்களேன். மாயா, இது வேலைக்காவாது. சின்ன பசங்க பேச்சு கேட்டா சின்ன பின்னம் ஆயிடுவோம். நீ களத்துல இறங்கிடு போ. மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி, சொன்னா கேளுங்க மம்மி. டேய் போடா. மம்மி. ஏய் வாடி சக்காலத்தி. என்ன மாயா பேசுற நீ? அப்படி தாண்டி பேசுவேன். நாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்த அந்த 5 வருஷம் வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம சந்தோஷ் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த புடவை கூட பறிக்கலான்னு பாக்குறியா? மரியாதையா இதை கழட்டி கொடுத்துரு. என்னது? இந்த புடவை உன்னோடதா? சந்தோஷ் எனக்காக வாங்கி கொடுத்தது. ஏய், நான் தாண்டி காலையில சந்தோஷ் கிட்ட புடவை எடுத்து கொடுங்க. அதுக்கு தான் அவன் இந்த புடவையை எடுத்து டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். மாயா, சந்தோஷ் காலையில என்கிட்ட ஒரு gift வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னான். அந்த gift தான் இந்த புடவை. இந்த புடவையை என்னால யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏய், ஒழுங்கு மரியாதையை கழட்டி கொடுத்துடு. இது சந்தோஷ் எனக்காக வாங்கி கொடுத்தது, என்னால கொடுக்க முடியாது. ஏய், ஒருத்தி கட்டிட்டு இருக்கிற புடவை கழட்ட சொல்ற? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஏய், உன் பொண்ணு தாண்டி என் பொண்ணோட புடவை எடுத்து கட்டிட்டு இருக்கா. அதான் கழட்டுன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க. உன் பொண்ணு பண்ற தப்புக்கெல்லாம் இப்படி சப்போர்ட் பண்றிய? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? அப்படி நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேளு மாயா. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியாடி. உன் பொண்ணு தான் தப்பா பேசுறா, என் பொண்ணு நியாயத்தை தானே பேசுறா. நான் நியாயத்து பக்கம் தாண்டி இருக்கேன். நல்லா நின்னீங்க நியாயத்து பக்கம். ஏய், உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஒழுங்கு மரியாதையா என் புடவையை கொடுத்துரு. குடி மாயா, குடி மாயா, சொல்லு குடி. மாயா, ஏய் மாயா, குடி. சொன்னா கேளு மாயா, குடி. குடி மாயா, ஏய் புடவை குடி. குடி. போடா மாயா. குடி. சொல்லி எனக்கு மாயா. மாயா, மாயா. சந்தோஷ், நீயே சொல்லு சந்தோஷ், இந்த புடவையை நீ எனக்காக தானே வாங்குன? சந்தோஷ், இந்த புடவையை எனக்காக தானே வாங்குன. டாடி பதில் சொல்லுங்க, நீ இந்த புடவைய யாருக்காக வாங்கி கொடுத்தீங்க?
டிரைவர் அங்கிள் வந்து என்கிட்ட புடவையா கொடுத்து அம்மா கிட்ட கொடுன்னு சொன்னார். நான் அஞ்சம்மாவை தானே அம்மான்னு கூப்பிடுவேன். அதனால தான் இந்த புடவைய அஞ்சம்மா கிட்ட கொடுத்துட்டேன். புடவைய கட்டினதும் அஞ்சம்மா ஃபோட்டோலாம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். அது நீங்கள் இன்னும் பார்க்கல. சந்தோஷ், இந்த புடவையை யாருக்கு வாங்கி கொடுத்த? என் பொண்ணுக்கா இல்ல இவ பொண்ணுக்கா? மாப்பிள்ள, இங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க. சந்தோஷ், இது என்னோட மான பிரச்சனை. அவன் என்னோட புடவைய புடிச்சு எடுத்து அவரை பங்கு போட்ட மாதிரி புடவையும் பங்கு போடுறியான்னு என்ன கேக்குறா. ரொம்ப அசிங்கமா பேசுறா சந்தோஷ். ஏய், உன்னை அசிங்கப்படுத்துறது தாண்டி சரி. சந்தோஷ், நீ இந்த புடவைய எனக்காக தானே வாங்கி கொடுத்த. இது ஏன் புடவை தானே? ஏய் குடி மாயா. சந்தோஷ், இது ஏன் புடவை சந்தோஷ்? இந்த புடவை செல்விக்காக வாங்கினது. அப்போ நான் கேட்ட புடவை? இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால நான் வாங்கல. அப்போ இது வாங்குறதுக்கு மட்டும் உனக்கு எப்படி டைம் இருந்துச்சு? சும்மா என்ன கேள்வி கேட்காத மாயா. இந்த புடவை நான் அவளுக்காக வாங்கினேன், உனக்காக வாங்கல. போதுமா? என்னடி கதை கந்தல் ஆயிடுச்சு? வாயை மூடு. சந்தோஷ், நீ இந்த புடவைய எனக்கு வாங்கி தரேன்னு சொன்ன. அதுக்காக நீ அவ புடவையை பிடிச்சு இழுப்பியா? இதான் நாகரிகமா? இல்ல சந்தோஷ், ஏன் புடவைன்னு நினைச்சு. சரி, உன்னோடதாவே இருந்தாலும் செல்வி கட்டிட்டு இருக்கும்போது இப்படிதான் பிடிச்சு இழுப்பியா? ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செல்வி அவளோட வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு போனா. ஆனா உன்னால ஆஃப்டர் ஒரு புடவையை விட்டு கொடுக்க முடியலையா? ஏன் இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற? சந்தோஷ், எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லு. நீ இந்த புடவைய எனக்காக வாங்கலையா? சந்தோஷ், தயங்காம சொல்லு சந்தோஷ். நீ இந்த புடவையை யாருக்காக வாங்கின? இத உனக்காக தான் வாங்கினேன் செல்வி. ஏ மாயா, ஏ மாயா, அழாதடி. நல்ல வேலை நாம தப்பிச்சோம். ஒருவேளை மாத்து குத்துந்தோடு என் மண்டை தெரிச்சிருக்கும். ஒரு வேளையா நம்ம மண்டை தப்பிச்சுது. டாடி, ரொம்ப தேங்க்ஸ் டாடி. எதுக்குடா? உண்மை சொன்னதுக்கு. அஞ்சம்மா, நீ ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? இந்த படம் உங்களுக்கு தானே டாடி சொல்லிட்டார்ல. போங்க. செல்வி, அழாத செல்வி. செல்வி, அழாதடி. மாப்பிள்ள உனக்கு தானே வாங்கினேன்னு சொன்னாரு. வாங்க மாப்பிள்ள. செல்வி, அழாத. அவளுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சந்தோஷ், இந்த புடவைய நீ யாருக்காக வாங்கினன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் நீ என்னை விட்டு கொடுக்காம பேசினியே, அது எனக்கு ரொம்ப பெருமையாவே இருக்கு. நான் உன்னை எப்பவுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ புடவைய மாயாவுக்காக வாங்கியிருந்தாலும் அத நீ அவ முன்னாடி மட்டும் சொல்லியிருந்தனா அவ என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்திருப்பா. நீ என்னோட மனைவி, உனக்கு ஒரு அசிங்கம்னா அது எனக்கும் அசிங்கம். நிஜமாவே இந்த புடவைய எனக்காக தான் வாங்கினியா? இல்ல செல்வி, இது மாயாக்காக வாங்கினதுதான். இதான் உனக்காக வாங்கினது, உன்னோட கிஃப்ட். இந்தா, வாங்கிக்கோ. ம்.
நடந்ததெல்லாம் எனக்கே ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. அப்போ உனக்கு எப்படி இருந்திருக்குன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அவள் கேட்டதுனால தான் அந்த சாரியை அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனால் இனிமேல் அவளே கேட்டாலும் நீ இந்த புடவை அவளுக்கு கொடுக்காத. இந்த புடவை உனக்கு தான் மேட்சிங்காக இருக்கு. இங்கே பாரு செல்வி, நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு. இதை நினச்சி அழுதுட்டு இருக்காத. செல்வி, ஏண்டி அழுதுகிட்டே இருக்க? இந்த புடவைய சந்தோஷ் எனக்காக வாங்கலையா, மாயாவுக்காக தான் வாங்கினானா? ஏய், உனக்கு அறிவு இருக்காடி? இந்த புடவை அவளுக்காக வாங்கினாலும் இத நீ கட்டினதும் இது உன்னோடதுன்னு சொல்லிட்டு போனார்ல. அதுவும் இல்லாம ஏதோ gift வாங்கி கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பார்க்காம அழுதுகிட்டு இருக்க? முதல்ல பிரிச்சு பாருடி. செல்வி, பாருடி, மாப்பிள்ள உனக்காக தங்க நெக்லஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. உன்னை அவர் மனசுல எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்காரு. அத நினைச்சு பெருமைப்படாம அழுதுகிட்டு இருக்க. இந்தா பாரு. மாயா சொன்னா கேளுடி, அழாதடி. இங்க பாரு, நான் பயங்கர கடுப்புல இருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. மம்மி இப்போ எதுக்கு அழுவுறீங்க? திருப்பி தான் அவங்க பக்கம் வந்துச்சுல. கோவப்படாம அமைதியா இருங்க மம்மி. டேய், நடந்த எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்ல குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். போடா. மா, என்னம்மா பார்த்துட்டு இருக்க? அங்க என்ன நடக்குதுன்னு பாருடா. பிரியா, 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 என்ன பயந்துட்டியா? இந்தாங்க பிரியா, சாப்பிடுங்க. ஏய், சாப்பாட்டுல விஷம் வச்சு என்ன கொலை பாக்குறியா? அப்படிலாம் இல்லைங்க பிரியா, நீங்க காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. இந்தாங்க சாப்பிடுங்க. நான் உன் கையால எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஏன் பிரியா? என்கிட்ட வா சொல்றேன். இன்னும் கிட்ட வா. ம். மா, அவ வேணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கா பாருங்க. கொஞ்சம் சும்மா இருடா. வலிக்குதா? வலிக்குதா? இந்தாங்க பிரியா, சாப்பிடுங்க. ஏய், அடி வாங்கிட்டு என்ன மறுபடியும் சாப்பிட சொல்ற? என்கிட்ட வா.
அடிக்க மாட்டேன், கிட்ட வா. ஏய், பிரியா, என்னம்மா இதெல்லாம்? டேய் இரு. ஏமாத்தியா ஏமாத்தியா? என்ன ஏன் அடிக்கிறீங்க பிரியா? நீ தாண்டி என் வாழ்க்கையை கெடுத்த. நான் என்ன பண்ண பிரியா? நான் இப்படி ஆயிட்டதால என் புருஷனை அபகரிக்கலான்னு பாக்குறியா? மா, அவ ரொம்ப தப்பா பேசுறாமா. மா, அவள டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. இதெல்லாம் அவ நல்ல நிலைமையிலயா செய்யறா? இருந்தாலும் அம்மா, கொஞ்சம் இருடா. தீபா அதை எப்படி ஹேண்டில் பண்றான்னு பார்க்கலாம். பிரியா, அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லைங்க பிரியா. உங்களுக்கு உடம்பு சரியில்லாததுனால உங்களுக்கு குணமாகற வரைக்கும் எங்களை கௌதம் தான் இங்க இருக்க சொன்னாரு. உங்களுக்கு உடம்பு சரியானதும் நானும் அஞ்சலியும் இங்க இருந்து கிளம்பிடுவோம் பிரியா. ஏய் ஏய், அஞ்சலி என்னடி அஞ்சலி? அவதான் செத்து போயிட்டாளே. இப்ப இருக்கிறது ஏன் காவியா, என்னோட காவியா. ஏன் காவியா தான். காவியா என்னோட குழந்தை. ஏய் நீ உடனே இந்த வீட்டை விட்டு போ. இல்ல பிரியா, என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு குணமாகற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். இந்தாங்க பிரியா, சாப்பிடுங்க. டேய் இருடா. மா, பிரியா, நான் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இங்க இருக்கேன். ஆனா ஏன் இப்படி என்ன எதிரியாவே நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறதுக்காக தானே பிரியா இங்க இருக்கேன். நீ யார்டி என்ன பத்திரமா பாத்துக்கிறதுக்கு? மா, அஞ்சலி, அஞ்சலி இல்ல, இவ காவியா. ஐயோ, இவ காவியாதா? காவியாதா? காவியா, மம்மிக்கு நீ ஒரு ரைம்ஸ் பாடி கட்டுறியா? அப்பதான் மம்மி சாப்பிடுவாங்களா? பாடுறியா? சரிம்மா. ம். சின்ன சின்ன பந்து, சிறுமையான பந்து, வண்ண வண்ண பந்து, வானில் பாயும் பந்து, குட்டி கையால் தட்டினால் குதித்து ஓடும் பந்து, எட்டி ஊங்கி உதைத்தால் எங்கு போகும் பந்து. காவியா சூப்பரா பாடுறா. காவியா காவியா, நீ எனக்காக இன்னொரு ரைம்ஸ் பாடுறியா? பாடுவல்ல? காவியா, நீ பாடாத நிறுத்து. ஏன்? அவ இன்னொரு ரைம்ஸ் பாடணும்னா நீங்க சாப்பிட்டு முடிக்கணும். அவ பாடினாதான் நான் சாப்பிடுவேன். நீங்க சாப்பிட்டாதான் நான் அவளை பாட சொல்லுவேன். சரி, நான் சாப்பிடுறேன். ம். தீபா இப்படியே பிரியாவை பாத்துக்கிட்டா கூடிய சீக்கிரத்திலேயே அவ குணமாயிடுவாடா. ஆமாம்மா, அவளுக்கு இந்த மாதிரி நேரத்துல அன்பும் அரவணைப்பும் தான் தேவைப்படுது. அதுக்காக தான் ஆண்டவனே தீபாவை அனுப்பி வச்சிருக்கான். நீ சாப்பிட்டியா? இவ்ளோ அடி வாங்கியும் பிரியா கிட்ட கொஞ்சம் கூட கோவப்படாம அவ்வளவு பாசமா நடந்துக்கிறாங்க பாத்தீங்களா? நம்மளால கூட இவ்ளோ பொறுமையால இருக்க முடியாதுமா. இந்தாங்க பிரியா, தண்ணி குடிங்க. பிரியா, தண்ணியை துப்ப கூடாது, குடிக்கணும். குடிங்க, அப்பதான் சாப்பாடு உள்ள போகும். குடிங்க. மா, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கமா. இப்ப காவியாவ இங்கிலீஷ் ரைம்ஸ் ஒன்னு பாட சொல்லட்டா? அப்படின்னா
நீங்க மாத்திரைய ஒழுங்கா போட்டுக்கிட்டாதான் நான் காவியாவை பாட சொல்லுவேன். வேணாம் வேணாம், மாத்திரை கசக்கும், வேணாம். அதெல்லாம் கசக்காது. நான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன். சாக்லேட்டா? ம். பெருசா வாங்கி தருவியா எனக்கும் காவியாக்கும்? வாங்கி தரேன். ம். இந்தாங்க. ரைம்ஸ் பாடு. Chubby cheeks, dimple chin, rosy lips, teeth within, curly hair, very fair, eyes are blue, lovely too. Teacher's pet, is that you? Yes, yes, yes. Yes, yes, yes. அஞ்சலி, கொஞ்ச நேரம் மம்மி கிட்ட பேசிட்டு இரு. அப்பதான் அவங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கும். ஓகேவா? நீ பேசிட்டே இரு, அவங்க உடனே தூங்கிடுவாங்க. ம். அப்பதான் அவங்க உடம்பு சரியா போயிடும். சரியா? சரிம்மா. ம். தமிழ் ரைம்ஸ், இங்கிலீஷ் ரைம்ஸ் ரெண்டுமே உனக்கு தெரியுமா? பாடு. என்ன ரெண்டு பேரும் இங்கே நிக்கிறீங்க? இல்லைங்க, அது பிரியா உங்களை கொடுமைப்படுத்தினத நாங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். சேச்சே, அவங்க என்ன தெரிஞ்சா பண்றாங்க? அவங்க இதெல்லாம் தெரியாம தானே பண்றாங்க. ரொம்ப நன்றிங்க. ஐயோ, என்ன கௌதம் இதெல்லாம்? ஏன் இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கடவுளோட மறு உருவமா தெரியறீங்க. ஐயோ கௌதம், என்ன நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல தீபா, நீங்க செய்த இந்த உதவிக்கு நான் பதிலுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. இல்ல கௌதம், நீங்க இத்தனை வருஷமா அஞ்சலியை நல்லபடியா வளர்த்ததுக்கும் எனக்கு இந்த வீட்ல தங்க அடைக்கலம் கொடுத்ததுக்கும் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். தீபா, இதுவரைக்கும் நான் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு. உன்னோட மனச நான் இன்னைக்கு தான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்காம உன்னையும் கௌதமையும் சேர்த்து தப்பு தப்பா பேசிட்டேன். தயவு செஞ்சு அதை எல்லாத்தையும் மறந்து என்னையும் மன்னிச்சிருடி. அம்மா, என்னம்மா நீங்க என்கிட்டலாம் போய் மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி. என்னோட அம்மா என்ன திட்டினா நான் எப்படி அதை தப்பா நினைப்பேன்? அம்மா, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாங்க.